வணக்கம். நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. இந்த தொடரில் பல்வேறு உடல்நல ஆலோசனைகள் குறித்து பார்த்து வருகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாட இருப்பவர் புகழ்பெற்ற சித்த மருத்துவர் டாக்டர் சிவராமன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கங்க. இன்றைய நிகழ்ச்சியில் குறிப்பாக குப்பை உணவுகள், தவறான இந்த கூல் ட்ரிங்க்ஸ், இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். குப்பை உணவுகள் அதனுடைய எந்த அளவுக்கு அது டேஞ்சரஸ் அப்படிங்கிற பற்றி கொஞ்சம் மாணவர்களுக்கு விளக்கி. அந்த சொல்லே ஒரு வருத்தமாக இருக்கும் நமக்கு. உணவை போய் நம்ம குப்பை உணவுன்னு சொல்கிறோமா, ஒரு ஆக்சிமோரான்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது ஒரு முரண் சொல் தான். உணவு அப்படிங்கிறது நம்ம ஒரு தொழுத விஷயம், வணங்கிய விஷயம், அவ்வளவு முக்கியமான விஷயம், இறைவனுக்கு படைத்த விஷயம். அப்படிலாம் இருந்த ஒரு விஷயத்த குப்பை உணவு என்று எப்படி நம்ம சொல்கிறதுன்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, காலகாலமாக நம்மகிட்ட குப்பை உணவு கிடையாது. எல்லா உணவும் ஏதாவது ஒரு வகையில் அது பயனுள்ளதாகத்தான் இருந்தது. மீந்து போன உணவு, நமக்கு தேவைக்கு அதிகமாக இருந்த உணவு கூட ஏதோ ஒரு உயிருக்கு உணவாகத்தான் போச்சு. ஆனால் சமீப காலத்தில் இந்த குப்பை உணவு என்கிற சொல் மிகப்பெரிய அளவில் அர்த்தம் உள்ளதாக ஆகிக்கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நெடுங்காலம் பசிக்காகத்தான் சாப்பிட்டோம், கொஞ்சம் ருசிக்காக சாப்பிட்டோம். ஆனால் இன்றைக்கு வணிகம் பல விஷயங்களை இது நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி, பசி இல்லாத போதும் தனக்கு பிடித்த ருசி இல்லாத போதும் ஏதோ ஒரு வணிகம் உங்களை மோட்டிவேட் பண்ணி உங்களை சாப்பிட வைக்கக்கூடிய விஷயங்கள் தான் பல குப்பை உணவுகள் நிறைந்திருக்கிறது நம்மளுடைய சந்தைகள்லையும். சரி, இப்போ நம்ம வீட்டு அடுப்பங்கரைக்குள்ள அந்த குப்பை உணவுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள்லாம் அவங்கள மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது பள்ளியிலிருந்து வெளியே வந்தால் மாலை நேரத்தில் 5 மணிக்கு 4 மணிக்கெலாம் வெளியே வந்தோம்னா, என்னைக்காவது வாரத்துக்கு ஒரு நாள் வாசலில் ஒரு அம்மா நெல்லிக்காய் கூறு கொண்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் முறுக்கு மாதிரி சுற்றி இருக்க கொடுக்கா புளி இருக்கும். அப்புறம் இலந்த பழம் இருக்கும். மாதத்தில் ஒரு நாள் எங்கள் அப்பா எங்கள் அம்மா 10 காசு கொடுப்பாங்க. அந்த 10 காசை வச்சு போய் எனக்கு பிடிச்சது கொடுக்கா புளி, என் நண்பனை ஒருத்தருக்கான், அவனுக்கு நெல்லிக்காய் பிடிக்கும். 2 பேரும் ஒரு நாள் அவன் கொடுக்கா புளி வாங்க, ஒரு நாள் நெல்லிக்காய் வாங்க, 2 பேரும் பகிர்ந்துக்குவோம். அதுதான் நாங்கள் அன்றைக்கு சாப்பிட்ட பள்ளி காலத்தில் நாங்கள் சாப்பிட்ட ஒரு குட்டி ஒரு சிற்றுண்டி, மகிழ்வு உண்டின்னு சொல்லலாம். அதை மகிழ்ச்சிக்காக, பசிலாம் இல்லை, அதை பார்த்தா சாப்பிடணும்னு தோணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு உங்கள் கடைகள், நீங்கள் போகிற பாதையில் நீங்கள் அப்படி உங்கள் நண்பரோடு ரசித்து சிரித்து சாப்பிடணுன்னா அதுக்கு என்ன நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். கொடுக்கா புளியா சாப்பிட்றீங்க, இல்லை நான் பெரிய நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட்றீங்களா, இல்லை இலந்த பழம் இன்றைக்கா சாப்பிட்ருக்கீங்களா? நமக்கு முன்னாடி நிற்கக்கூடிய அத்தனை உணவுகளும் குப்பை உணவுகள் தான் இருக்குது. அந்த உணவுகள், குப்பை உணவுலாம் என்ன? பீஸா, பர்கர், ஷவர்மா, இவையெல்லாம் அந்தந்த நாடுகளில் நல்ல சரியான உணவு தான். இட்டாலிக்காரர் பீஸா சாப்பிட்றாரு, ஒன்றும் குப்பை சாப்பிடலை. சீனாக்காரர் நூடுல்ஸ் சாப்பிட்றாரு, அது அந்த நாட்டினுடைய ஸ்டேபிள் ஃபுட். ஆனால் இங்கே எப்படி சந்தைப்படுத்தப்படுது அப்படின்னா, உனக்கு அதெல்லாம் பிடிக்காது, உனக்கு அந்த உணவு சுவையோ ஏதோ உனக்கு தெரியாது. ஆனால் உன்னை சாப்பிட வைக்க வேண்டுங்கிறதுக்காக ஒரு பெரிய கிரிக்கெட் வீரர் அதை விளம்பரப்படுத்துறாரு. உனக்கு பிடித்த பெரிய திரைப்பட நடிகர் இதெல்லாம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு ஆட்டம் போட்டுக்கிட்டே சொல்றாரு. அப்போ உன் மனசு அந்த திரைப்பட நடிகரையும் அந்த கிரிக்கெட் வீரரையும் அவர் மேலே உனக்கு இருக்கிற பிரியத்தில் அவர் செய்கிறத நம்மளும் செய்யணுமே அப்படின்னு போய் அந்த குப்பை உணவுகளுக்குள்ள நம்ம போய் வாங்குறோம். ஆனால் அந்த உணவு என்ன செய்யுது? அதில் சேர்த்திருக்கிற பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு உணவு அப்படின்னா அது காலையில் சமைச்சு மத்தியானம் சாப்பிடலாம் அதிகம். நம்ம ஊரில் ராத்திரி சமைச்சு மறுநாள் காலையில் கூட தண்ணி ஊற்றி வச்சு நீராகாரம் அப்படின்னு சாப்பிடுவோம். அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த உணவு கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் கெட்டு போயிடும்னா அது பிற உயிருக்கான உணவாயிடும். நம்மக்கிட்ட இருந்து அதில் பாக்டீரியா வந்துடும். அதெல்லாம் வரும்போது அது ஃபங்கஸ் வரலாம். அதுக்கப்புறம் அது வேறு உயிரிகளுக்கானது, நமக்கானது இல்லை. ஆனால் அதே நீ சாப்பிடக்கூடிய எந்த குப்பை உணவு எடுத்து பார்த்தாலும் அப்போவே சூடாக போட்டால் அவங்களுக்கு தராங்க. அந்த உணவுகள் கெட்டு போகக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு கெமிக்கல். அப்புறம் உனக்கு பிடிச்ச கலர் இருக்கணும், உனக்கு அதை பார்த்தோன்னே அது வாங்கணும்னு தோணுங்கிறதுக்காக அதில் ஒரு வண்ணம். நம்ம வீட்டில் இட்லியை வச்சோன்னா அதில் யாராவது கலர் பொடி போடுறாங்களா? தோசை சுட்டாங்கன்னா அதில் உனக்கு வடிவத்துக்குன்னு வருதா? இல்லை, எல்லாருக்கும் ஒன்று தான். ஆனால் இந்த சந்தையில் புகுத்தப்படக்கூடிய குப்பை உணவுகள் எல்லாம் உனக்கு பிடிச்ச வண்ணம் வேணும், உனக்கு பிடிச்ச ருசி இருக்கணும், உனக்கு பிடிச்ச வடிவம் வேணும், அப்புறம் 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட ரசாயனங்களை போடுறப்ப அந்த ரசாயனங்கள் எல்லாம் நம்முடைய உடலை பெரிய அளவில் பாதிக்கிறது. உலகம் முழுக்க இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியெல்லாம் ப்ரிசர்வ்டு ஃபுட்டு, குப்பை உணவுகள் எல்லாமே எங்கெங்கேயோ சின்னதாக நோய்களை உருவாக்குது. யாரோ ஒரு சிலருக்கு பெரிய நோய்களை, உயிரை கொல்லக்கூடிய நோய்களை கூட
வருது. நீங்கள் நம்ம நீதிமன்றங்கள் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பள்ளிக்கு அருகாமையில் இந்த குப்பை உணவுகளை எல்லாம் விற்பனையே செய்யக்கூடாது, பள்ளி கேன்டீன்களில் கூட இந்த மாதிரி உணவுகள் விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு ஒரு புரிதல் இருக்கணும், எது குப்பை உணவு, எது குப்பை உணவு. நம்ம வீட்டில் செய்கிற உணவுகள்லாம் குப்பை உணவு இல்லை. வீட்டில் செய்கிற உணவு அளவாக அம்மா கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டுக்கலாம். முறுக்கு வீட்டில் சுடுறீங்க, அது குப்பை உணவா? இல்லை. முறுக்கே கூட ஒரு 4 முறுக்கு சாப்பிட்டுட்டிங்கன்னா அதிகம் போனால் வயிறு வேணால் கொஞ்சம் மந்தப்படுது. ஆனால் வெளியில் போய் கடையில் பொட்டலங்களில் விற்கக்கூடிய இந்த பாதுகாப்பிகள் போட்டு, வண்ணங்கள் போட்டு, பல ரசாயனங்கள் போட்டு வரக்கூடிய இது மாதிரி வெளிநாட்டு உணவுகளில் நமக்கு அவசியம் இல்லை. அவற்றை தான் நம்ம குப்பை உணவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். AYA அப்படின்னு ஒரு ஆங்கில சொல்லில் ஒன்று சொல்கிறாங்க, அடலசன்ட் அண்ட் யங் அடல்ட் அப்படிம்பாங்க அந்த குரூப்பை. இந்த அடலசன்ட் அண்ட் யங் அடல்ட்டுங்கிறது இன்னொரு 5-6 வருஷத்தில் உனக்கு வந்துடும். இங்கே உனக்கு 16 வயசு ஆகுது, 25 வயசில் அந்த AYAக்குள்ளே போயிடுவோம். AYAக்குள்ள இந்த அடலசன்ட் அண்ட் யங் அடல்ட்டுக்கு நிறைய புதிய நோய்கள் வருவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதில் புற்றுநோய் கூடுது, அதில் சர்க்கரை நோய் கூடுது, அதில் இரத்த கொதிப்பு வருது. ஒரு காலத்தில் நாங்கள்லாம் தாத்தாக்கு வர்ற நோய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஷயம்லாம் இன்னைக்கு கட்டுமஸ்தான இளைஞனுக்கு வருது. அப்போ அந்த நோய் கூட்டம் வரக்கூடாதுன்னா இப்போ இருந்தே, இன்னையிலிருந்தே நீங்கள் குப்பை உணவை தூக்கி எறியக்கூடிய மனநிலையை நீங்கள் வளர்த்து கொள்ளணும். குப்பை உணவு போலவே ரசாயனம் கலந்த குளிர்பானங்கள், இவற்றினுடைய தாக்கம் எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப குளிர்பானங்கள் நம்ம குளிர சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவோம். நம்ம குளிர்ச்சியாக இருந்தால் நல்லது. காலகாலமாக என்ன சாப்பிட்டோம்? ஒரு தாகம் அப்படின்னா அந்த காலத்தில் என்ன சாப்பிட்டோம்? முதல்ல தண்ணீர் நல்லா மண்பானையில் தண்ணி வச்சு எத்தனை பேர் நம்ம சாப்பிட்ருப்போம். எங்கள் வீட்டில் எனக்கு ஞாபகம் இருக்குது, வெயில் காலத்தில் மட்டும் மண்பானை வீட்டில் கீழே இறங்கும், மணல் போட்டு அது மேலே மண்பானையை வச்சு கொஞ்சம் போல் வெட்டி வேறு அதுக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றி வைப்பாங்க. காலகாலமாக அதுதான் மிகச்சிறந்த குளிர்பானம். அதில் ஏதாவது ரசாயனம் இருக்கா? அந்த வெட்டிவேரினுடைய குளிர்ச்சியோடு ஒரு மனத்தோடு வரக்கூடிய அந்த பச்சை தண்ணீர் ஆகச்சிறந்த குளிர்பானம். நீங்கள் பண்ணுங்கள், அடுத்த வெயில் காலத்தில் அழகாக நம்ம குயவர் நண்பர்கள்ட்ட போய் நல்ல அருமையான பானையை வாங்கி கொஞ்சம் மூல மணல் கீழே போட்டு, ஆற்று மணல் போட்டு, அது மேலே அந்த பானையை வச்சு தண்ணி ஊற்றி அதில் வெட்டி வேரை போட்டு வச்சிங்கன்னா அதுதான் ஆகச்சிறந்த குளிர்பானம். இல்லைங்க, அதை தாண்டி வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னா மோர், நல்ல நீர் மோர். அந்த நீர் மோர் ஒரு கப்பு, அதாவது 250 ml வச்சுக்கோங்களேன், ஒரு கப்பு நீர் மோர் குடித்தா ஒரு நாளைக்கு தேவையான கால்சியத்தில் பாதி கால்சியம் கிடச்சிடும். அவ்வளோ கால்சியம் சத்து இருக்குது. அதுக்கப்புறம் அதில் நிறைய லாக்டோபாசிலஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோபயோட்டிக் உயிரிகள் இருக்குது. இந்த லாக்டோபாசிலஸ் குடலில் இருந்து நமக்கு உதவியாக அது வேலை செஞ்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம குடலில் எடுத்து பார்த்தீங்கன்னா 1,000 கோடி நுண்ணுயிரிகள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது லாக்டோபாசிலஸ். அப்போ நம்ம குடிக்கிற மோர் மூலமாக உடலை குளிர்ப்பிக்குது, வாய்க்கு ருசியாக இருக்குது, வாய்ப்புண்கள் வராது. அதுக்கப்புறம் குடலில் போய் அந்த பாக்டீரியாஸ் இருந்து நமக்கு நல்லது செய்யும். அப்போ நம்ம ஊரில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நீர் மோரை விட சிறந்த ஒரு குளிர்பானம் இல்லை அப்படிங்கலாம். இப்போ அதையும் தாண்டி வேற என்ன இருக்குது? பதநீர் குடிக்கலாம், இளநீர் குடிக்கலாம், நல்ல வெள்ளை பூசணி சாறு குடிக்கலாம், இல்லைன்னா மாதுளம்பழ சாறு கொடுக்கலாம். எல்லா பழங்களையும் சாறாக எடுத்து அன்றைக்கு அப்படிதான் குளிர்பானங்களாக எடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு கடையில் புட்டியில் அடித்து பாட்டிலில் அடித்து கொடுக்கக்கூடிய குளிர்பானங்களை, அது ஆங்கிலத்தில் ஒரு சொல்லுவாங்க, ஃபிஸி ட்ரிங்க். ஃபிஸி ட்ரிங்க்னா என்னன்னா, அதுக்குள்ளே நல்ல கார்பன் டை ஆக்சைடை அடைச்சி வச்சு டின்னில் அடைச்சி பாட்டில் அடைச்சி குடிக்கிறாங்க. நீங்கள் பாட்டில் மூடியை திறந்த உடனே புஷ்ஷுன்னு வெளியே வருது. என்ன வருது? இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. நம்ம குடித்த உடனே கடகடன் குடித்த உடனே ஏப்பம் கோன்னு ஏப்பம் வருது, வெளியே வருது. என்ன நடக்குது? உடல் வேணான்னு வெளியேற்றுது. உடல் வேணாங்கிறதுனால தான் ஏப்பமாக வெளியே வருது, அந்த காற்று வெளியே வருது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆஹா, உள்ளே சாப்பிட்டா ஏப்பம் நல்லா வருது. தேவையில்லாத ஒரு குப்பையை பாட்டிலில் அடைத்து நம்ம உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய அந்த வாயுவை பாட்டில் அடைச்சு, அப்புறம் உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய சர்க்கரையை கூடுதலாக போட்டு, அவ்வளவு ரசாயனங்கள் போட்டு விற்பனை செய்யக்கூடிய எல்லா குளிர்பானங்களும் குப்பை குளிர்பானங்கள். அவை வேண்டாம், பல நெடுங்காலமாக நமக்கு கிடையாது. ஆனால் அந்த குப்பை குளிர்பானத்தை அப்படியே கொண்டாட்ட மனோபாவத்தோட அந்த கிரிக்கெட் வீரர் சொல்லிட்டாரு, அந்த திரைப்பட நடிகர் சொல்லிட்டாரு, நம்ம தினம் வாங்கி அதை குடிக்கணும்னு நினைக்கிறது மூலமாக போனில் இருக்க கால்சியம் எல்லாம் குறைஞ்சிடும். ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிம்பாங்க, இந்த கால்சியம் குறையுது. இதை குடிக்கக்கூடிய நபர்களுக்கு மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருபோதும் நண்பர்களே, இந்த குளிர்பானங்கள் நமக்கு வேண்டாம். நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சி வேணும்.
பள்ளி பருவத்தில் இல்லாத மகிழ்ச்சி என்னைக்கு நாங்களும் இன்னைக்கு 55 வயசு ஆனால் அப்படி திரும்பி பார்த்தா மகிழ்வான பருவம்னா அவங்க வயதில் இருந்தப்போ தான். ஆனால் அன்னைக்கு எது மகிழ்ச்சி கொடுத்தது? இந்த பானங்கள் அன்னைக்கு எங்களுக்கு கிடையாது. ஆனால் அன்னைக்கும் நாங்கள் உங்களோட சந்தோஷமா இருந்தோமே. எப்படி இருந்தோம் அப்படின்னா, அந்த பருவத்தில் அந்த நட்பும் மகிழ்வும் ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் நமக்கு இருக்கணும். ஆனால் இந்த குப்பை பொருட்கள் நமக்கு இருக்கக்கூடாது. குளிர்பானங்கள் உடலை கொஞ்சம் கொஞ்சமாக உருக்கி பெரு நோய்களுக்குள்ள கொண்டு போய் சேர்ந்துடும். குளிர்ச்சியாக சாப்பிட்னா பழச்சாறு, குளிர வைக்கக்கூடியதுன்னா தண்ணீர்லேருந்து, மோர்லேருந்து, இளநீர்லேருந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அவை எல்லாம் மருத்துவ குணமும் உடையது. இளநீர் நீங்கள் ஒரு ஐவி ஃப்ளூயிட் போடக்கூடிய ஒரு மெட்டபலைட்ஸ் எல்லாம் ஐவி ஃப்ளூயிடில் போகிற அளவை இளநீர் நமக்கு கொடுக்கும். அவற்றை எடுத்துக்கொள்ளணுமே ஒழிய குளிர்பானங்கள் வேண்டாம். அருமை டாக்டர், மிக அழகாக சொல்லியிருந்தீங்க. குப்பை உணவுகள் பற்றியும் ரசாயனம் கலந்த குப்பை குளிர்பானங்கள் குறித்தும் நல்ல எச்சரிக்கை தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க. இதையெல்லாம் மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையில் கவனத்தோடு கையாள வேண்டும் என்ற தகவலோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம் டாக்டர். நன்றிங்க.